மாநாடு பெருசு. விஜய்க்கு சீமான் பிரேமலதா சவால். ஜனவரி 9 பிப்ரவரி 7ல விடை. நடிகர் விஜய் மதுரையில நடத்தின மாநாடு பெருசா அல்லது நாங்கள் நடத்த போகிற மாநாடு பெருசா அப்படின்னு பார்க்க தானே போறீங்கன்னு நாம் தமிழர் கட்சியுடைய சீமானும் பிரேமலதா விஜயகாந்தும் சவால் விடுத்து இருக்கிறாங்க. மாநாட்டில் 5 லட்சம் பேர் கூடுனா 10 லட்சம் பேர் கூடுனாங்க. இதனால நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வங்கி பாதிங்க. எனக்கு ஒரு ஓட்டு கூட இல்லாது. ஏன் இப்படிதான் அதுக்கு போகாதீங்க, அது விடுங்க. அது நான் இங்கே வருங்க, பதர்களுக்குள்ள மணியை தேடலை. நானே உழுது விதைச்சி விளைய வச்சு நல்ல நெல்மணிகளை அறுவடை செஞ்சுருக்கேன். என்னோடது இங்கே பாருங்க, வீரியமிக்க பதர்கள். காத்தடிக்க திசையெல்லாம் பறக்கிறவன் இல்லை, புயலே அடித்தாலும் அதே இடத்துல கிடக்கல. வீரியமிக்க நெல்மணிகள். நீங்கள் விவசாயி தானே. ஒரு நாற்று, ஒரு நெல் எத்தனை நாற்று வரும்? ஒரு நாற்று. அந்த நாத்தாங்காலேருந்து நிலத்தில் நடும்போது எத்தனை நாற்றா விரியும்? 80, குறைஞ்சது 80. ஒரு கதிருக்கு 20 நெல் எத்தனை வருது? சொல்றான் எத்தனை வருது? 1600 நெல்மணி. ஒரு நெல்மணி 1600 நெல்மணி. அப்படி ஒரு மகன் வந்தேன். 36,50,000 நெல்மணியை அறுவடை செஞ்சுருக்கேன். 36 லட்சம் நெல்மணி. அது எத்தனை லட்சம், எத்தனை கோடி நெல்மணியை அறுவடை செஞ்சேன். நீங்கள் அதை தான் பார்க்கணும். நான் வச்சுருக்கிறது விதை நெல், நீங்கள் வச்சுருக்கிறது என்ன நெல்லுன்னு நீங்கள் தான் சொல்லணும். கூட்டத்தை பார்க்காதீங்க, கூட்டத்தை பார்க்காதீங்க. பிப்ரவரி 7ஆம் தேதி நான் ஒரு மாநாடு போடுறேன். யார் கூட்டம் பெருசாக இருக்குன்னு பார்ப்போம். அன்னைக்கு மாநாடுங்கிறது இங்கே பாருங்க, மாநாடுங்கிறது எப்படி நடத்துங்கிறதுக்கு இந்திய பெருநிலத்துக்கு ஒரு படிப்பினையை கொடுப்பேன். மாநாட்டில் ஒரு தலைவன் எப்படி உரை நிகழ்த்தணுங்கிறது ஒரு படிப்பினையை கொடுப்பான். மாநாடுனா என்னன்னு சொல்லுவான். புரியுதா உங்களுக்கு? அது இப்போ கொஞ்ச நாள் தானே இருக்கு. பிப்ரவரி திருச்சியில். மதுரையில கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற தாவேகா மாநாடு பல்வேறு வகையில பேசு பொருளாகி இருக்கு. அதுல ஒரு பகுதியா மாநாட்டுல 5 லட்சம் பேர் கலந்துகிட்டாங்கன்னு 10 லட்சம் பேர் கலந்துகிட்டாங்கன்னு பேசிட்டு வராங்க. இந்த நிலையில தமிழக வெற்றி கழக மாநாடு கூட்டம் குறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கிட்ட கேட்டபோது, நாங்க மெரினா கடற்கரையில நடத்தின மாநாட்டை விடவா இந்த மாநாடு பெருசுன்னு பேசியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி தலைவரான சீமான் கிட்ட இந்த கேள்வி கேட்கப்பட்டது. மதுரை ஆணையூர்ல நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகி திருமண விழாவில் அவங்க கிட்ட நிருபர்கள் இந்த கேள்வியை கேட்டாங்க. மதுரையில நடந்த தமிழக வெற்றி கழக மாநாட்டுல 10 லட்சம் பேர் திரண்டு இருக்கிறாங்க. இதனால உங்களுடைய வாக்கு வங்கி பாதிக்கப்படுமான்னு கேட்டதுக்கு, ஆமா, ஒரு ஓட்டு கூட எங்களுக்கு விழாதுன்னு நக்கலா பேசி இருக்கிறாங்க சீமான். பிப்ரவரி 7ஆம் தேதி நான் ஒரு மாநாடு நடத்த போறேன், வந்து பாருங்க. ஒரு மாநாடு எப்படி நடத்தணும், ஒரு மாநாட்டு உரை எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்திய நிலத்துக்கு எடுத்துக்காட்டுற வகையில அந்த மாநாடு இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நிருபர்கள் குறுக்கிட்டு மாநாடு நடைபெற்ற இடம் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. திருச்சியில மாநாடு நடைபெற போதுன்னு பதிலளிச்சிருக்கிறாங்க சீமான். அந்த மாநாட்டுல விஜய் நடத்தின மாநாடு பெரிதா இல்லனா நாம் தமிழர் நடத்த போற மாநாடு பெரிதான்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி வருகிற ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூர்ல தேமுதிக மாநாடு நடக்க போகுது. இது பற்றி தேமுதிக பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது, எங்களுடைய மாநாட்டுக்கு வந்து பாருங்க, எவ்வளவு பெரிய மாநாடா இருக்க போகுதுன்னு நாங்க காட்டுறோம். தேமுதிக மாநாட்டுக்கு இணை தேமுதிக மாநாடு தான். இதை மிஞ்சுற அளவுக்கு யாருமே மாநாடு நடத்த முடியாதுன்னு பேசியிருக்கிறாங்க. கடலூர் பாசார் கிராமம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில வேப்பூர் பக்கத்துல விஜயகாந்த் திடல்ல இந்த மாநாடு நடைபெற போகுது. மதியம் 2:45 மணி அளவுல தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கொடியேற்றி கலை நிகழ்ச்சியோட மாநாட்டை தொடங்கி வைக்கிறாங்க. இது தொடர்பா அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு தகவல் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த மாநாட்டுல தேமுதிக கட்சி யாரோட கூட்டணி வைத்துக்க போறாங்கன்னு பிரேமலதா விஜயகாந்த் அறிவிக்க இருக்கிறாங்க. எனவே இந்த மாநாடு முக்கியமான மாநாடா கருதப்படுது. தமிழகத்துல மிகப்பெரிய மாநாட்டை நடத்தினது யார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஜனவரி 9ஆம் தேதி மற்றும் பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்கும் காத்திருப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க.